அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நான் வந்துட்டு ஹம்மாந்தோட்டை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் செழித்து வாழக்கூடிய ஒரு இடம் தான் வந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு விளங்குங்க. சுச்சி என்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தை பற்றி நிறைய பேர் வந்துட்டு தெரியாத விடயங்கள் இருப்பீங்க. நிறைய இந்த இலங்கையில் நிறைய பாகங்கள் நீங்கள் இருப்பீங்க. பொதுவாக தென் மாகாணம் என்று செல்லுகின்ற பொழுது கூடுதலாக பெரும்பான்மை சமூகம் வாழக்கூடிய ஒரு பிரதேசம். அந்த பெரும்பான்மை சமூகம் வாழக்கூடிய ஒரு பிரதேசத்தில் தென் மாகாணத்தில் வந்துட்டு முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு இடமாக வந்துட்டு இந்த சுச்சி என்ற ஒரு கிராமம் இருக்குது. நான் 2 நாட்கள் இந்த கிராமத்தில் தங்கியிருந்த நேரத்தில் நிறைய பல சுவாரஸ்யமான விடயங்களை நான் அறிந்து கொண்டேன். எனவே தான் அந்த விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்பார்ந்த எனது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சுச்சி என்ற கிராமத்தை நீங்கள் எடுத்து நோக்கினால் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக வந்துட்டு இது சுனாமிக்கு பிறகு தோற்றம் பெற்ற ஒரு முக்கியமான ஒரு கிராமம் தான் இந்த சுச்சி என்ற இந்த கிராமம். இந்த கிராமத்தில் தற்பொழுது வந்துட்டு 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்ததாக இவர்கள் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்தது. அதே போன்று இந்த சுச்சி என்ற கிராமத்தில் ஒரே ஒரு முஸ்லீம் பாடசாலை, அதுவும் தரம் 5 வகுப்புகள் மாத்திரம் அடங்கிய நூர் என்ற ஒரு ஸ்கூலும் இந்த கிராமத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த கிராமத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 பள்ளி வாசல்கள் இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். ஒரு அழகிய ஒரு கிராமம். சில இடங்களுக்கு போனால் எங்களுக்கு விலகும். கூடுதலாக வந்துட்டு பசுமையான வயல்வெளிகள், அதே போன்று குளங்கள். இந்த அந்தி மாலை பொழுதில் வந்துட்டு மனசை ஒரு நிலைமைப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த ஒரு இடமாக இந்த சுச்சி கிராமத்தை நான் பார்க்குறேன். இப்போதும் கூட நான் வந்துட்டு என்னுடைய மனசை கூட நான் ஒரு நிலைமைப்படுத்துவதற்காக வேண்டி நான் இந்த இடத்துல நான் இருந்து கொண்டிருக்கிறேன். கட்டாயமாக இது போன்ற இடங்களுக்கு நீங்கள் வாங்க, வந்தால்தான் உங்களுக்கு விளங்கும். இது போன்ற இடங்களில் மக்கள் வாழ்கிறார்கள். எனவே தான் இப்படிப்பட்ட இடங்கள் வந்துட்டு இலங்கையில் வந்துட்டு இருப்பது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். எனவேதான் இலங்கையில் எந்த பக்கத்துக்கு வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து மக்களாகிய சிங்களம், தமிழ், அதே மாதிரி முஸ்லீம் மக்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள் நான் விடுக்கிறேன். இது மாதிரியான கிராமங்களுக்கு நீங்கள் கட்டாயம் வருகை தரவும். இப்படியான கிராமங்களுக்கு வருகை தருவதன் மூலம் நிச்சயமாக இது போன்ற பல முக்கியமான விடயங்களுக்கு கூட அறிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக அடுத்த வீடியோவில் நான் எனது வரலாறு பாட கருத்தரங்குகள் இருப்பதை போன்று சில முக்கியமான கிராமங்கள் பற்றிய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றேன். சுச்சி என்ற கிராமத்தை நீங்கள் அறிய விருப்பமானால் தென் மாகாணத்தில் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் சுச்சி என்ற இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த ஊர் பற்றிய நிறைய விடயம் உங்களுக்கு அறிந்து கொள்ளலாம். எனவே தான் கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற தகவல்களை சந்திக்கும் வரை என்றும் உங்கள் வரலாறு பாட ஆசிரியர்.